ஒரு குல்லா வியாபாரி ஒருவன் இருந்தாராம். இந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போனோம். நடுவில் ஒரு சின்ன காடு, அந்த காடை கிராஸ் பண்ணி தான் அடுத்த ஊருக்கு போகணும். அப்போ அவர் போகும்பொழுது அந்த காட்டுக்கு முன்னால் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்த உடனே அவருக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சான், வெகு தூரம் நடந்தபடினால. எடுத்துகிட்டு வந்த அந்த பேக்கை கீழே வச்சுட்டு இவர் என்ன பண்ணிடுறாருன்னா கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கலான்னு படுத்து தூங்குறாரு. படுத்து தூங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மரத்து மேலே நிறைய குரங்குகள் இருக்குது. அந்த குரங்குகள் என்ன பண்ணுறது, கீழே இறங்கி வந்து அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி எல்லாம் ஆளுக்கு ஒரு குல்லா என்ன பண்ணுதுங்க போட்டுக்குச்சு. இந்த குல்லா வியாபாரி ஆல்ரெடி என்ன பண்ணுறாரு, குல்லாவை தலையில் போட்டிருக்காரு. இதுவும் அப்படியே போட்டுக்குச்சு. போட்டுட்டு எல்லாம் மரத்து மேலே ஏறிடுச்சு. இவர் கீழே தூங்கிட்டே இருக்கிறார். அப்போ இவர் தூங்கி விழித்து பார்த்த பிறகு பேகெல்லாம் அப்படியே திறந்து கிடக்குது. ஒரு குல்லாவை கூட காணும். இந்த காட்டுக்குள்ளே யார் வந்திருப்பான்னு சுற்றி முற்றி பார்த்தா மேலே இருந்து அப்படியே அந்த குரங்குங்கள்லாம் என்ன பண்ணுதுங்களா, ஒரே கீச்சின்னு சத்தம் போட்டு இவர் என்ன பண்ணுது, கிண்டல் பண்ணுது. யாரை, இந்த குல்லா வியாபாரியை. எல்லாம் குல்லா போட்டிருக்குது. இதை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது இந்த குல்லா வியாபாரிக்கு. உடனே என்ன பண்ணுறாராம், கீழே இருக்கிற கல்லெல்லாம் பொறுக்கி அது மேலே என்ன பண்ணுறாருங்க, அந்த குரங்குகள் மேலே அடிக்கிறாரு. உடனே இந்த குரங்குகள் அதுங்களுக்கு தான் ஐந்தறிவாச்சே, அதுங்க உடனே என்ன பண்ணுதான், அந்த மரத்தில் இருக்கிற பழங்களை பறித்து இவர் மேலே என்ன பண்ணுது, அடிக்குது. அப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எப்படி நமக்கு குல்லா வேணுமே, வியாபாரம் பண்ணணுமே. பாருங்கள், இந்த கேலி சத்தத்தை அவரால் என்ன பண்ண முடியல, அவரால் தாங்கி கொள்ள முடியல. குல்லா ஒரு பக்கம் போயிடுச்சு. ஆனால் இந்த குரங்குங்களாம் கேலி பண்ணுதே தன்னை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தலையில் போட்டிருந்த குல்லாவை எடுத்து அதை தூக்கி போட்டாராம். தூக்கி போட்டோடனே எல்லா மங்கியும் என்ன பண்ணிச்சிங்க, எல்லா குரங்குங்களும் என்ன பண்ணிச்சு, தான் தலையில் போட்டிருந்த எல்லா குல்லாவையும் தூக்கி போட்டுருச்சு. போட்டவுடனே இவர் டக்குன்னு என்ன பண்ணார், கடன்னு எல்லாவற்றையும் பொறுக்கி எடுத்துக்கொண்டு அந்த பேக்கில் திணிச்சிட்டு ஓட்டம் என்ன பண்ணார்னா ஓடினார். இன்றைக்கி நாம் கூட விசுவாச வாழ்க்கையில் நம்ம போகும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல பார்த்திங்கன்னா சமயம் கிடைத்தவுடன் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கேலி சத்தத்தை கேட்க ஆரம்பித்தார்கள், கேலியாக விளையாட ஆரம்பித்தார்கள். இந்த குரங்குகள் எப்படி அந்த குல்லா வியாபாரியை அப்படியே கேலி பண்ணினதோ அதே போல தான் இஸ்ரேல் ஜனங்களும் ஒரே அந்த கன்றுக்குட்டியை வணங்கி கொண்டு கேலி கூத்தாடுகிறார்கள். உங்களையும் என்னையும் பார்த்து கூட நிறைய பேர் சொல்லலாம், கேலி பண்ணலாம், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நீ வந்து என்னத்தை கண்டன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்காக ஒரு மறுமையின் ராஜ்யம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை இருக்கும் என்று நாம் விசுவாசித்தால் எத்தனை கேலி சத்தங்கள் நம்மை நோக்கி வந்தாலும், நம் காதுகள் கேட்டாலும் அதற்கு நாம் ஒருபோதும் பணியவே மாட்டோம். ஆமேன்.